जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. மங்களாரம்பம் தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். 16 பெற்று பெருவாழ்வு. நந்தனார் உண்மையை வென்ற கற்பனை. நந்தனாரை பற்றி சொன்னதால் கதை கற்பனை என்று எழுதுவதே எப்படி அத்தாரிட்டி மாதிரி ஆகி அதுவே நிஜம் என்று நம்பும்படி ஏற்பட்டு விடுகிறது என்பதற்கும் சான்று காட்டி விடுகிறேன். உங்களில் நந்தனார் கதை தெரிந்த எல்லாரும் அவர் ஒரு ஈவிரக்கமில்லாத பிராமண பண்ணையாரிடம் படாத பாடுபட்டவர் என்று தீர்மானமாக நினைத்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் வாஸ்தவத்தில் 63 சரித்திரங்களுக்கு அத்தாரிட்டியான பெரிய புராணத்தில் வருகிற நந்தனார் கதையில் அந்த வேதியர் பாத்திரமே கிடையாது. பெரிய புராணத்தில் திருநாளைப்போவார் நாயனார் புராணம் என்ற தலைப்பில் வருகிற நந்தனாருடைய கதையை பார்த்தால் தெரியும். அவர் எந்த பண்ணையாரிடமும் சேவகம் பண்ணியவர் இல்லை. தம் தம் குலாச்சாரப்படி தொழில் செய்யும் எல்லா ஜாதிக்காரர்களுக்குமே அந்த காலத்தில் ராஜமான்யமாக நிலம் சாசனம் செய்யப்பட்டிருக்கும். நன்றாக எல்லை கட்டிய அந்த நிலத்துக்கு துடவை என்று பெயர். அப்படிப்பட்ட பறை துடவையை நந்தனாரும் பெற்று தம்முடைய சொந்த நிலத்தில் பயிரிட்டு வந்ததாகத்தான் பெரிய புராணத்தில் வருகிறது. தீண்டாதவர்கள்தான் வாத்தியங்களுக்கான தோல், வார், தந்தி, மாட்டு வயிற்றில் இருந்து எடுக்கும் கோரோஜனை முதலியவற்றில் வியாபாரம் பண்ணுவது. இவரோ பிறந்ததில் இருந்து மறந்தும் சிவசிந்தனை தவிர வேறே இல்லாதவர் என்று சேக்கிழார் சொல்லி இருக்கிறார். அதனால் நிலத்திலிருந்து கிடைப்பதை மட்டும் ஜீவனோபாயமாக வைத்துக்கொண்டு தோல், வார், தந்தி எல்லாம் தம்முடைய அன்பு காணிக்கையாகவே சிவன் கோவில்களில் வாசிக்கும் பேரிகை, வீணை முதலானவற்றுக்காக கொடுத்தாராம். சுவாமியின் கந்தோபசாரத்துக்கே கோரோஜனையும் இலவசமாக கொடுப்பாராம். இப்படி க்ஷேத்திரமாக போய்கொண்டே அவர் சிவத்தொண்டு செய்து வந்ததாகத்தான் மூல நூலான பெரிய புராணத்தில் இருக்கிறதே தவிர ஒரு கொடுங்கோல் பிராமணனிடம் அடிமைப்பட்டு ஒரே இடத்தில் கட்டி போட்டார் போல கிடந்தார் என்று இல்லை. கொடுங்கோல் பிராமணனை சிருஷ்டி பண்ணியதும் ஒரு பிராமணர்தான். போன நூற்றாண்டில் இருந்த கோபாலகிருஷ்ண பாரதி என்கிற பெரியவர். நம்முடைய மதிப்பு மரியாதைகளுக்கு உரிய பெரியவர். சிவபக்தியில் ஊறியவர். கேட்கிற எவருடைய நெஞ்சத்தையும் அந்த பக்தியில் கரைக்கும்படியான உசந்த பாட்டுகள் கவனம் செய்தவர். கடைசி வரை பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்து மகா சிவராத்திரி புண்ணிய காலத்தில் சுவாமியோடு கலந்து விட்டவர். அவர் ஏழை எளியவர்களிடம் ரொம்பவும் இளகின ஸ்வபாவத்துடன் இருந்திருக்கிறார். அதோடு நல்ல நாடக உணர்ச்சியை பாட்டாக்கி தரும் சாமர்த்தியம் எல்லாமும் படைத்தவராக இருந்திருக்கிறார். அவர் நாளில் அந்த சீமையில் மிராஸ் பண்ணும் பிராமணர்களில் 1-2 பேர் உழவு செய்யும் ஆள்காரர்களை ரொம்பவும் கொடுமைப்படுத்தியதையும், அப்படியும் அந்த எளிய ஜனங்கள் எதிர்த்து சண்டை போடாமல் இப்படித்தான் நம் ஜன்மா என்று சகித்து கொண்டு இருந்து வந்ததையும் அவர் பார்த்தார். ஏற்கனவே அவருக்கு எந்த ஜாதியாரானாலும் பக்தி செல்வத்தை குறைவர பெற்று ஈஸ்வரனுடனேயே 2 கலக்கும் உன்னத நிலை வரை போய்விட முடியும் என்று காட்டும் திருநாளைப்போவார் சரித்திரத்தில் தனியான ஈடுபாடு இருந்திருக்கிறது. அந்த நினைப்பும் அவர் நேரில் கண்ட நிலவரமும் அவருடைய நாடக திறமையில் ஒன்றாக சேர்ந்து வேதியர் பாத்திரத்தை சிருஷ்டிக்க பண்ணிவிட்டது. பறைத்துடவை பெற்றிருந்த நந்தனாரை அந்த வேதியரின் கூலியாளாக ஆக்கி அவரிடம் கொடுமைப்படுவதாக கதையை அழகாக ஜோடித்து மேலே மேலே சீன்களை கற்பனை பண்ணி நந்தன சரித்திர கீர்த்தனையாக பாட வைத்து விட்டது. அப்புறம் கதாகாலக்ஷேபக்காரர்கள், காந்திய தேசாபிமானிகள் எல்லாரும் அதை விசேஷமாக பிராபல்யப்படுத்தியதில் மூலமான பெரிய புராணத்து திருநாளைப்போவார் கதையே எடுபட்டு போய் இதுதான் நந்தனார் கதை என்றே ஆகியிருக்கிறது. இது பார்ப்பான் கொடுங்கோல் என்று வசை மாறி பாடுகிறவர்கள் இதோ பாருங்கள் ஒரு ஐயரே கொடுக்கும் ப்ரூஃப் என்று காட்டுவதில் கொண்டு விட்டிருக்கிறது. அந்த காலத்தில் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தமிழறிஞர்களில் முக்கியமான ஸ்தானம் வகித்தவர். அவர் பிராமணர் இல்லை. ஆனாலும்
குறுகிய ஜாதி நோக்கில் பார்க்காமல் நடுநிலையாக பார்த்தார். பார்த்து, என்னதான் கல்பனா சக்தி, எளிய ஜனங்களிடம் அனுதாபம் இருந்தாலும் இப்படி ஒரு மூலக்கதையை சைவ திருமுறைகளிலேயே முடிவானதாக வைத்து கொண்டாடப்படும் பிரமாண நூலான பெரிய புராண கதையை மாற்றியிருப்பது சரியில்லை என்று முடிவு பண்ணிவிட்டார். விஷயம் தெரியாமல் அவரிடமே சிறப்பு பாயிரம் வாங்க வேண்டும் என்று கோபாலகிருஷ்ண பாரதி போனார். வீடு தேடி வந்த பிராமணரிடம் தப்பெடுக்க வேண்டாம் என்று நினைத்து, நீங்கள் இதை முக்கியமாக சங்கீத நாடக பாணியில் அமைத்திருக்கிறீர்கள். எனக்கோ சங்கீதம் பிடிக்காது. தமிழ் புலமை, சிவபக்தி ஆகியவற்றோடு நல்ல சங்கீத வித்வத்தும் உள்ள எவரிடமாவது நீங்கள் பாயிரம் வாங்குவதுதான் பொருத்தம் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். ஆனாலும் தம்மிடம் தமிழ் கற்றுக் கொண்டிருந்த ஊவே சுவாமிநாதையர் போன்றவர்களிடம் மனசில் இருந்ததை சொன்னார். அதனால்தான் இப்போது உங்களுக்கு நான் இந்த கதை சொல்ல முடிகிறது. நந்தனார் உண்மையை வென்ற கற்பனை. நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.